அண்மையில் ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். சார். ஃபெயிலான பையன் என்ன பண்ணார்? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றினார். ஆனாலும் கூட அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அவனை விட்டு போகவே இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்வதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே கிடையாதுயா. அதுதான் மோசமானது. என்னால் முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு. அவனை விடுவிக்கவும் முடியல சார். மனசளவில் விடுவிக்க முடியல. 3 மாத காலமாக அவையே சோர்வாக தான் இருக்கிறான். ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார்? கோயம்புத்தூரில் நடந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிள்ளைய கூப்பிட்டினார். நேராக பருத்தி காட்டுக்கு போனார். 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி செடி வச்சுருந்தார். அந்த பையனுக்கு கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே நிலம் பூரா சுற்றி வந்தார். அதில் ஒரே ஒரு பருத்தி செடி பூச்சி அடித்து போச்சு. உடனே வேலையாளுங்களை கூப்பிட்டு இந்த 1 ஏக்கரையும் கொளுத்துறான்ட்டார். சார் அப்படியே இந்த 1 ஏக்கர் பருத்தி செடியும் கொளுத்துங்கன்னாரு. அப்போ இந்த பையன் கேட்டான், என்னப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா? எல்லா செடியும் நல்லா தானே இருக்குது, இந்த ஒரு செடி தானே பூச்சி பிடிச்சி போய்க்குது, இதுக்காக 1 ஏக்கர் நிலத்தை கொளுத்த சொல்கிறீங்க? அப்போ தான் அப்பா பிடிச்சிட்டார். டேய், நீ ஒரு முறை தானடா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கலாமா? அப்போ ஒரு செடியில் பூச்சி பிடிச்சிருந்தாலும் மற்ற செடிகள் பூச்சி பிடிக்கலையே, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்ல. வாழ்க்கையில் ஒரு முறை போனா என்ன, அடுத்த முறை ஜெயிப்பேன்னு நம்புடா. அப்போ தான் சார் பையன் தன் மனசில் இருந்து வெளியில் வந்தான். நான் சாதிக்கிறேன்பான்னா. நாம் அப்படி தான் சார் மடைமாற்றம் பண்ணணும். அப்படி தான் நம்ம மடைமாற்றம் பண்ணணும். நீட்டு தேர்வில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் எதுன்னு பார்த்தான். செல்ஃபோன் டவர் தான் அவனுக்கு தெரிஞ்சுது. ஏற்காடு மலையை விட உயரமாகுதுறான்னு அதில் ஏறிட்டான். ஊரே திரண்டு வந்து அவனை கெஞ்சுது, கூத்தாடுது, வேணாண்டா, வாடா 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 வாடா. வரமாட்டான், என் முடிவில் மாற்றம் இல்லைன்னா. கடைசியில் அவன் கூட படித்த ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார். எங்கே விழுந்துட்டானோன்னு பதறி வந்தவன் அங்கேருந்து கிட்ட வந்து அவனுக்கு சவுண்டாக சொன்னான் சார், டேய் பறந்தாமா விழுந்துடாதரா, நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன்டா, விழுந்து உயிர் விட்டா என்னாவுன்னு கேட்டேன், அடுத்த ஜென்மத்தில் உடனே பிறந்துருவான்னு சொன்னார்ரா. ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்து உடனே பிறந்தீங்கன்னா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா சார். மலமலன்னு இறங்கி வந்துட்டான் சார். மறுபடியும் அவன்டா எல்கேஜிலேருந்து இந்த மூட்டையை தூக்குறது. அவனுக்கு என்ன எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? யாருக்கு எப்படி சொன்னால் எப்படி புரியுமோ அப்படி சொல்லணும்.